இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவரையும் இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு தந்தையர் தினமாக இருக்கிறதுனாலே சபையில் இருக்கிற ஒவ்வொரு தந்தையார்களுக்கும் தந்தையார் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வேளையிலே நம் துதி தொழுகைக்குள் கடந்து செல்வோம். நம் துதி தொழுகைக்கு செல்லும் முன்பாக தேவனை நோக்கி சில நிமிடத்தை கண்களை மூடி பார்ப்போம். நேசிக்கிறீர்கள் பிதாவே, உங்களுடைய காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அன்றைய நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காய் நன்றி கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிதாய் கொடுத்ததுக்காய் நன்றி. உங்களுடைய ஸ்லாக்கியத்துக்காய், உங்களுடைய வல்லமைக்காய் அன்றரே, உங்களுடைய பாதுகாப்பை எங்கள் மேல் தங்கியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலே கூட ராஜா உண்மை ஆராதிக்க நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி அன்றரே. எங்க நாங்க இருக்கிறோமோ அங்கிருந்தே உண்மை ஆராதிக்க கர்த்தாவே. எங்க கூடாரத்திலிருந்தே நாங்கள் உண்மை ஆராதிக்க நீர் கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். துதியில மத்தியில வாசம் செய்யற எங்கள் தேவனே உமக்கு நன்றி ராஜா. இந்த நேரத்தில் கூட எங்களோடு கூட துதி தொழுகை நேரத்தில் தங்கி இருப்பீர் என்று விசுவாசித்து உங்களுடைய பாதத்தில் எல்லா காரியங்களும் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆரம்ப பாடலாக பாடல் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் என்று பாடுவோம். கரங்களை தட்டி தேவன் நமக்கு கொடுத்த நன்மையை நினைத்து நாம் தேவனுக்கு நன்றி செல்வோம். இந்த வேளையில் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்காங்கள் உனக்குண்டு மறவாதே, மான்காங்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒருங்கி தடி ஒரு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒருங்கி தடி ஒரு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஒரு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஒரு மகனே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. நீ சுகமாயிரு மகனே, நீ சுகமாயிரு மகனே. ஆம் ராஜா ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வாழ்க்கையில் 1000 போராட்டங்கள் உண்டு ராஜா ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே அது ஜெயம் கொள்ள கர்த்தாவை நீர் எங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறீர் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. வழி நடத்தும். அடுத்த பாடல் தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை என்ற பாடலை
தேவனை நோக்கி கரங்களை தட்டி இந்த வேலையில பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை திறந்து விட்டு செய்வோம் சீத்தம். செவிகளை திறந்து விட்டு செய்வோம் சீத்தம். உலகிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. வல்லவரே கோடி சோத்திரமே, குறை நீக்கும் வல்லவரே கோடி சோத்திரமே. கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தெய்வத்துக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம்
ராஜா. ஆண்டவரே எங்கள் பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா பிதாவே என்று அழைக்க கர்த்தாவே எங்களுக்கு புத்திர சுவீகாரத்தை கொடுத்தீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே நன்றி 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 செலுத்துகிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை போற்றுகிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா நன்றி நன்றி. எங்கோ வாழ்ந்து எங்கோ வளர்ந்த சுவாமி ராஜா. ஆண்டவரே அப்பா நீர் அப்பா எங்களை நெஞ்சார் அழைத்து முத்தங்களை கொடுத்தீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் சுவாமி. Thank you. அப்பா பிதாவே அன்பான தெய்வம் அருமை இரட்சகரே, ஆவியானவரே, அப்பா பிதாவே அன்பான தெய்வம் அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் தேச தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் தேச தேடி வந்தேன். நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தெய்வம் அருமை இரட்சகரே, ஆவியானவரே, ஆமையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதிருந்து கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். கலங்காதிருந்து கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தெய்வம் அருமை இரட்சகரே, ஆவியானவரே, உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தெய்வம் அருமை இரட்சகரே, ஆவியானவரே, அப்பா பிதாவே அன்பான தெய்வம் அருமை இரட்சகரே,
துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாடும் இந்த நேரத்தில் ராஜா உம்முடைய ஆவியானவர் இறங்கட்டும் ராஜா. ஆண்டவரே எங்களோடு கூட பேசட்டும் ஆண்டவரே. அப்பா இன்று ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்க ராஜா, எங்களோடு கூட பேசுங்க சுவாமி ராஜா. ஆண்டவரே வழி நடத்தும் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா எங்கள் தாயை போலையும் தந்தை போலையும் ஆற்றினீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உங்க தோல் மீதே ஆண்டவரே எங்களை சுமந்தீரே, அதற்காய் நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது ராஜா. ஆண்டவரே Thank you Lord Jesus, thank you Lord Jesus. ஆண்டவரே நன்றி நன்றி ஆண்டவரே. தாய் போல தீன்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தீன்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிடச் செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிடச் செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிப்பெண்ணை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிப்பெண்ணை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் ராஜா. வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. பலவீன வீரன் உன் பெருமை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பலவீன வீரன் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும்
வாழ்விலே இயேசையா இப்போதும் என் வாழ்விலே இப்போதும் என் வாழ்விலே இயேசையா இப்போதும் என் வாழ்விலே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுக்கு போதும் ராஜா. ஒரு தாயை போல, ஒரு தந்தையை போல ராஜா, ஒரு நண்பனை போல ராஜா ஆண்டவரே எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே நாங்கள் தனிமையில வாழல ராஜா. ஆண்டவரே நாங்க தனியா இல்ல ராஜா. இந்த உலகத்துல நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே ஒரு தாயை போல, ஒரு தந்தையை போல நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ராஜா. அரவணைக்கிறீர் ராஜா. ஆண்டவரே உங்களுடைய ஒருவரோட அரவணைப்பு போதும் ஆண்டவரே. இந்த உலகம் கொடுக்கிற அன்பை விட ராஜா நீர் கொடுக்கிற அன்பு பெரிது ராஜா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா நன்றி சுவாமி. எங்களோடு கூட பேசுனதுக்காய் நன்றி. உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரிது என்று எங்களோடு கூட பேசுனதுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் சுவாமி. நன்றி ராஜா, நன்றி சுவாமி. ஆண்டவரே அப்பா இந்த வேலை கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீரை எங்களை மூடிக்கொண்டு வழி நடத்தி பலப்படுத்துங்க இயேசு நாமத்தில். ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாருங்கள் நம் அனைவரும் இருந்து போதுகரின் ஜெபம் ஜெபிப்போம். அன்பான தேவனை கொண்டாடி கோடி நன்றி ஐயா. இந்த நாளுக்காக நன்றி தேவனே. நீர் நல்லவர் வல்லவர் ஐயா. தேவனே என் தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தேவைகளும் நீர் தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக நன்றி தேவனை. வேலையிலே எங்கள் போதகர் சிலன் ஜோனமும் நன்றி ஜனமையும் உங்கள் மத்தியில் ஏறெடுக்கிறோம். அவர்களை தொடும் ஆசீர்வதியும். அவர்கள் தேவைகள் அனைத்தையும் தொட்டு ஆசீர்வதியும் தேவனே. சபையின் ஒவ்வொரு தேவைகளையும் நீர் தொடும் ஐயா. ஐயா இந்த வேலையிலே கூட விரைவில் சபை ஆரம்பிக்க நீர் வாக்கியம் செய்ய வேண்டும் தேவனே. ஆம், நம்ம போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை ஒரு நல்ல முடிவு கிடைக்கவில்லை. நீர் நினைத்தால் அனைத்தும் முடியும் தேவனே. சபைக்கு இன்றும் அனைவரும் வரும்படி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் தேவனே. இதனால் வரை எங்களை வழி நடத்தி வந்ததுக்காக கோடான கோடி நன்றி ஐயா. எஸ் லார்ட், எஸ் ஜீசஸ். இதுவரை நீ வழி நடத்துவதற்காக கோடான கோடி நன்றி தேவனே. இந்த நாட்டுக்காக ஜெபிக்கிறோம், நாட்டு பிரதமருக்காக ஜெபிக்கிறோம், மந்திரிமார்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர்களையும் தொட்டு ஆசீர்வாதம். அவர்கள் எந்த தடைகளும் நம்மளுக்கு ஏறாதபடிக்கு நீ அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கும். Hallelujah, hallelujah. Yes, oh Father, for you are a good God, oh God. Oh God, you are a good God that you never forsaken us, oh Father, Lord. Yes, oh Jesus, praise you. Lord, we lift up everything unto you. We lift up everything, oh Father. For you are the good God, oh Lord. Yes. You are our Father, oh Lord, who has been leading us, oh Lord. Yes. Lord, thank you, Father, that you have touched each one of them. You have protected us during this COVID season, oh Father. Yes. You have guided us, oh Father. You have led us in your ways, oh Lord. Though we have online services, oh Father, but you are there, oh Father. We can feel your presence, oh Father. We can feel the word, oh Father. We can really understand the word you have prepared for us this morning, oh Father. Thank you, Lord, for the word which you have prepared, oh Father. Let the word touch every heart, so Lord Jesus. Hallelujah. Thank you, Jesus. Oh Lord, we lift up everything unto you. Oh Lord, right now also I pray for all the fathers, oh Lord, for today is Father's Day, oh Lord. Oh Lord, touch and bless them, oh Father, for they are the head of their family, oh Father, Lord. I ask you to anoint every father, oh Lord. Touch them and bless them and use them mightily. Oh Lord, use them mightily in your ministry, oh Father, Lord. Let them rise up for you, oh Father. Let them rise up for you, oh Lord. I thank you, Jesus. In Jesus' name I pray. Amen. பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம் சித்தம் பரலோகத்திலே செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை நீர் மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் நிறைவேறும். ஆமென். Happy Father's Day.
இன்று வாசிக்க எடுத்துக்கொண்ட வேத பாகம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 11 முடிய. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுக்குள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆமென். Today's scripture reading is taken from Hebrews chapter 11 verses 8 to 11. By faith, Abraham, when called to go to a place he would later receive as his inheritance, obeyed and went, even though he did not know where he was going. By faith, he made his home in the promised land like a stranger in a foreign country. He lived in tents, as did Isaac and Jacob, who were heirs with him of the same promise. For he was looking forward to the city with foundations, whose architect and builder is God. By faith, Abraham, even though he was past age, and Sarah herself was barren, was enabled to become a father because he considered him faithful who had made the promise. These are the words of God. Amen. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த காலை ஆராதனைக்கு வரவேற்கிறேன். அன்புள்ளவர்களே, முதலாவது உங்களுக்கெல்லாம் தந்தைமார்களுக்கு இன்றைக்கு தந்தை தினம் ஞாயிறு உங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் கூற விரும்புகிறேன். ரெண்டாவது அன்புள்ளவர்களே, உங்களுக்கெல்லாம் தெரியும், கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க சர்ச்சில் நாங்கள் கூட முடியும், அப்படின்னாலும் 1/3 தான் கூட முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மற்றும் நம்ம மாநாட்டில் இருந்து அவங்க குறிப்பாக தெளிவாக எஸ்ஓபி கொடுப்பாருங்களுக்கு என்று அவர் அறிவிச்சிருக்கிறார்கள். ஸோ இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தோம், தொடர்ந்து பொறுமையாக இருக்க அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். மற்றும் நாங்கள் மீண்டும் திரும்பி நாங்கள் சந்திப்போம், அது வாய்ப்பு உண்டு. ஓகே, தொடர்ந்து அன்புள்ளவர்களே, நீங்கள் ஜெபத்தில் வைத்து இருக்க வேணும். இந்த கொரோனா வியாதியும் திருப்பி எங்காலும் வெடிச்சிட்டு வராமல் இருக்கிறதுக்கு. என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனா தேசத்தில் பெய்ஜிங் திருப்பி ஒரு லாக்டவுனில் போயிருக்குது. ஏனென்றால் இது 2வது முறை வந்து விட்டது என்று. நேற்றுக்கு எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு, சென்னையில் கூட இப்படி தான் மறுபடியும் ஒரு திடீர்னு ரொம்ப கேஸ் ஏறிட்டுது என்று. ஸோ இது மலேசியாவில் இப்படி வரக்கூடாது. வந்தால் அன்புள்ளவர்களே, நம்மளெல்லாம் திரும்பி லாக்டவுனில் போக வேண்டும். ஸோ அது வராது. விசுவாசத்தில் அது வராமலேயே நாங்கள் வைத்துக்கொள்வோம். ஜெபத்தில் நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். அன்புள்ளவர்களே, கிறிஸ்துவர்கள் நம் ஆண்டவரை இங்கே வைத்திருக்கிறாரு. நம்ம நாட்டுக்கு நாங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். ஓகே, லேசாக இருக்காதுங்க. இன்னொரு காரியம் நீங்கள் பார்த்தோன்னா அந்த பொலிட்டிக்கலில் கூட அன்புள்ளவர்களே நிறைய காரியம் ஓடுது. உண்மையாக தான், யார் தான் உண்மையாக இருக்கிறாங்க, யார் தான் பொய்காரங்களாக இருக்கிறாங்க தெரியாமல் இருக்குது. மற்றும் கிறிஸ்துவங்க நம்ம வேலைக்கு ஜெபம் செய்யுங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் பார்லிமெண்ட்டில் இருக்கிறார்கள் அன்புள்ளவர்களே. இப்போது கேபினட்டில் இல்லை, மற்ற பிரச்சனை இல்லை. பார்லிமெண்ட்டில் இருக்கிறார்கள். அவங்க ஓட்டு தெய்வன் பையத்தோடு அவங்க போடுவார்கள் என்று நாங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். ஓகே, அவங்க சீக்கிரமாக அவங்களோட சோப்புக்கு காசு ஏறினா போதும். அப்படி இல்லாமல் ஜனங்கள் எங்களை இங்கே தெரிஞ்செடுத்திருக்கிறார்கள். ஆண்டவர் நீ இங்கே வைத்திருக்கிறாரு. ஸோ அதுக்கு நான் என்ன செய்யணும்னு அப்படி எங்களோட எம்பிஸ்லாம் இருக்க வேணும்னு நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஸோ இதெல்லாம் உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் ஒவ்வொரு நாளையும் உங்கள் ஜெபத்தில் வைத்துக்கொள்ள அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். ஓகே, ரைட். இப்போ தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு ஆண்டவரோட வார்த்தைக்கு செலுத்துவோமா? சோதரிக்கிறோம் சுவாமி, இந்த காலை நேரத்திலையும் மீண்டும் உங்கள் பாதையில் நாங்கள் வந்து நாங்கள் இந்த தந்தை தினம் ஞாயிறில் கூட சுவாமி நீர் என்ன வார்த்தை நீர் வைத்திருக்கிறார், ஒரு சபையாய் நாங்கள் கேட்டுட்டு என்ன நாங்கள் செய்யலாம், நீங்கள் என்ன எங்கள்கிட்ட பேசுறீங்க என்று கூட சுவாமி உன் அடியான் வாய் மூலமாய் நீர் பேசும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
அன்பர்களே, இன்றைக்கு வருத்த வேத பாடம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 to 11 வரை. The scripture portion for this morning's meditation is from Hebrews chapter 11 verses 8 to 11. ஓகே, ஏன் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நிறைய விசுவாசத்தை பற்றி பேசுகிற காரியங்கள். இன்றைக்கு தலைப்பு எங்கன்னா விசுவாசத்தின் தந்தை, ஃபாதர்ஸ் வித் ஃபெய்த் என்று நாங்கள் பார்க்குறோம். ஸோ நாங்கள் குறிப்பாக நீங்கள் ஃபாதர்ஸ் வித் ஃபெய்த், விசுவாசம் தந்தை, என்ன இந்த விசுவாசம், இது என்ன கனெக்ஷன், இது இன்றைக்கு என்று கூட நாங்கள் கேட்கலாம். மற்றும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்புள்ளவர்களே, முதலாவது நீங்கள் ஆண்டவர் மேலே நீங்கள் விசுவாசம் வைத்து இருக்கிறீங்கன்னா ஆக உயர்ந்த ஆராதனை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க. விசுவாசம், faith is the highest form of worship towards God. தொடர்ந்து நீங்கள் இன்னொன்று நீங்கள் பார்த்தோன்னா பிரதான கடமை, the prime, ஓகே, ஆக முக்கியமான ஒரு கடமை, the prime obedience to God, the prime duty to God is faith. நாங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கிறோன்னா அவரை பார்க்காதவரை நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஸோ இது எங்கள்ட கடமையாக இருக்குது, அவர் டியூட்டி. எங்கள்ட கீழ்ப்படிதலும் இங்கே தான் இருக்குது. நாங்கள் முதலாவது கீழ்ப்படிதல் நாங்கள் என்ன செய்கிறதுன்னா ஆண்டவர் மேல் நாங்கள் விசுவாசம் வைத்திருக்கணும். The first obedience, people of God, is that we put our faith in God. வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக செலவான தியாகம், the foremost sacrifice, the most important sacrifice we can do is to put faith before God. நீங்கள் மனிதன் முதல் கடமை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மேல் நம்பிக்கையும் ஆண்டவர் மேல் கனமும் நாங்கள் விசுவாசம் மூலமாய் வைத்து கொள்வது. Through faith we believe in God and honor God. That is the first duty of man, you can see. அன்பர்களே, லூதர் நீங்கள் பார்த்தீங்கன்னா லூதர் யாருன்னா கேத்தலிக் சபையில் ஒழுங்குமுறை சரியில்லைன்னு சொல்லி அவர் புரொட்டஸ்டன்ட் சர்ச்சுன்னு, நம்மளெல்லாம் புரொட்டஸ்டன்ட் சர்ச்சில் இருக்கணும், இவர் எங்களை வழி நடத்திட்டு வந்தவர் லூதர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, விசுவாசம் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, விசுவாசம் சொல்கிறது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை நம்புகிறேன். Luther says that faith says to God, I believe what you say. உண்மை நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் நம்புகிறேன். ஸோ இந்த அன்பர்களே, நாங்கள் இன்றைக்கு அது தந்தை தினம் ஞாயிறு கூட நாங்கள் அனுசரிக்கல. நாங்கள் முதலாவது ஒரு தந்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனோட பேரே விசுவாசத்தின் தந்தை என்று இருக்குது. ஃபாதர் ஆஃப் ஆல் ஃபெய்த், and we know him as Abraham. ஆபிரகாமை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அன்பர்களே, வசனம் கலாத்தியர் 3:9 சொல்லுது, நம்மளுக்கு விசுவாசம் இருந்தால் நம்ம ஆபிரகாமோட நாமளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். When we have faith, we are blessed along with Abraham. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் நிறைய. ஆமாம் இல்லையா? ஆசீர்வாதத்தில் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் ஆண்டவர். கரையில் மண்ணு போல நீங்கள் இருப்பீங்க, வானத்தில் நட்சத்திரம் போல உங்களோட பிள்ளைகள் இருப்ப, உங்களோட வம்சம் இருக்கும் என்று சொன்னது தெய்வன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை, எங்களுக்கு அந்த விசுவாசம் இருந்தால் நம்மளும் ஆண்டவர் ஆபிரகாமோட சேர்ந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று வேதம் சொல்லிருக்கு. ஆபிரகாமை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாசித்த வசனத்தில் இதெல்லாம் வருது. அன்பர்களே, முதலாவது ஆண்டவர் அவர் சொன்னார், உண்ட ஊரை விட்டுட்டு நீ கிளம்பு, உண்ட அப்பா விட்ட நீ விட்டுட்டு நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என் பின்பற்றுமா என்று சொன்னார். ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சார் என்று வேதம் சொல்லுது. ஏன் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா கூட அன்பர்களே, ஆபிரகாமுக்கு கண்டிப்பாக சொத்து நிறைய இருந்திருக்க வேணும். எந்த சிந்தனையில் நான் ஒவ்வொரு காலம் யோசிப்பேன், 50 ஏக்கர் போதுமா, 100 ஏக்கர் போதுமா இவருக்கு என்று. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆடு மாடு ஒட்டகம் உண்டு என்று வேதத்தில் அது எழுதி இருக்குது. அவர் விட்டுட்டு போன பிறகு கூட அவளுக்கு அவ்வளோ நிறைய சொத்து இருந்துச்சு என்று வேதம் சொல்லுது. அவங்களோட சொத்து அவ்வளோ நிறைய இருந்துச்சு. அவரோட
அண்ணன் மகன் லோட்டும் அவங்களோட ஒன்றா தான் இருந்தாங்க. மட்டும் பிரிய வந்துச்சு. ஏனென்றால் சொத்து நிறைய, ஆடு மாடு நிறைய, மேய்கிறதுக்கு இடம் பத்தேல என்று வேதம் சொல்லுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் விசுவாசிக்கிறேன் அவருக்கு சொத்து நிறைய இருந்திருக்க மட்டும். ஆனாலும் ஆண்டவர் அவரை கிளம்பி வான்னு சொன்னதும் அவர் கிளம்பி வந்துட்டாருன்னு நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்புள்ளவர்களே, ஆபிரகாமுக்கு அப்போ எங்கே போகிறாருன்னு தெரியாது, எப்படி போகிறாருன்னு தெரியாது. மற்றும் விசுவாசத்தில் அவர் பின் சென்றார் என்று வேதம் சொல்லுது. அன்புள்ளவர்களே, அவர் விசுவாசத்தில் எல்லாம் ஆண்டவரின் மேல் நம்பி அவர் வந்தவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவரை பத்திரமாக கொண்டு வந்துட்டு அவர் வாக்கு கொடுத்த ஊருக்கு கொண்டாந்து சேர்த்துட்டாரு. வேதம் சொல்லுது, பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு ஆண்டவர் அவரை கொண்டு வந்தாருன்னு. God brought Abraham, people of God, who just believed in faith. He took the orders to leave his home and his country, and he came and he followed Jesus, not knowing where he was going, but he followed him, and God blessed him and gave him the promised land, that the land which we call the land of flowing with milk and honey. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, அது தொடர்ந்து ஆபிரகாமுக்கு வயசு ஓடிட்டு இருந்தாலும் ஆண்டவர் சொன்னார், உனக்கு உண்ட சன்னதிக்கு இந்த நிலத்தை நான் கொடுக்கிறேன், இந்த நாட்டை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். அவருக்கு அந்த நாட்கள் அவருக்கு சன்னதி இல்லை. மற்றும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வயசான காலத்திலையும் ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு மகன் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் மேல் அந்த நம்பிக்கை வைத்திருந்தார். அவருக்கும் வயசாச்சு, மனைவிக்கும் வயசாச்சு. மற்றும் கண்டிப்பாக சொன்ன தெய்வன் அவர் நிறைவேற்றுவார் என்ற அந்த நம்பிக்கையில் அவர் இருந்தார். He believed that the God who promised him is faithful, and he believed God and God was faithful. அவர் ஆண்டவரை நம்பினார், ஆண்டவரும் உண்மையாக இருந்தார். ஆண்டவரும் அவருக்கு வம்சத்தை ஈசாக் மூலமாய் கொடுத்தார் என்று நாங்கள் பார்க்குறோம். அன்பவர்களை ஈசாக்கை கொடுத்த ஒரு சில வருஷத்துக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் திருப்பி ஆபிரகாமுக்கு போயிட்டு அவர் சொல்கிறாரு, உன்னுடைய மகன், உன்னுடைய ஒரே குமாரன், நீ ரொம்ப நேசிக்கிற இந்த ஈசாக்கை நீ பலியாக எனக்கு கொடு. அன்புள்ளவர்களே, அப்போ நான் யோசிக்கல. சில சமயத்தில் நான் திருப்பி அப்படியே உட்கார்ந்து யோசிக்கிறது, ஆண்டவர் இப்படி சொல்லக்கலாம், ஆபிரகாமுக்கு என்ன சிந்தனை ஓடி இருக்க வேண்டும், அவர் என்ன யோசிச்சிருப்பார். இந்த நாட்கள் நீங்கள் எல்லாம் கேட்டா நீங்கள் சொல்வீங்க, இது மேர்டர், ஏன்னா வாட் இஸ் காட் நாட் டெல்லிங் என்று நாங்கள் சொல்லுவோம். மற்ற அந்த காலத்தில் அது வேறு சட்டமாக இருந்திருக்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு, அவர் கீழ்ப்படுகிறார் ஆண்டவருக்கு, ஈசாக்கை கூட்டிகிட்டு போகிறாரு. ஓகே, வேதத்தில் அது குறிப்பாக எழுதி இருக்குது. ஆபிரகாம் ஈசாக்கும் வேலைக்காரங்களும் கூட அவர் விறகு கட்டையும் நெருப்பையும் கொண்டு போகிறாருன்னு வேதம் போட்டிருக்கு. அங்கே அப்படி போக்கல கூட அவர் ஆயத்தமாக அந்த மகனை கூட அப்போ கட்டி போட்டார், பலியாக்குறதுக்கு, ரெடி ஆக்குறதுக்கு. ஆண்டவர் சொன்னது எல்லாம் படிப்படி அவர் செஞ்சுட்டு வந்தார் என்று வேதம் சொல்லுது. அன்புள்ளவர்களே, ஏன் ஆபிரகாம் இது தொடர்ந்து செஞ்சார்? ஏனென்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தின் தந்தை, விசுவாசத்தால் நான் இந்த ஆண்டவர் என்னை வெளியில் கொண்டு வந்துட்டு என்னை வழி நடத்தினார். 75 வயசில் நீ கிளம்பு இங்கேருந்து சொன்னவர் ஆபிரகாம் கீழ் படிஞ்சிட்டு கிளம்புனார். அன்புள்ளவர்களே, 100 வயசில் பிள்ளை கொடுக்கிறார். அன்புள்ளவர்களே, இப்போ அந்த பிள்ளைய பலியாக கொடுன்னு சொன்னாலும் அவர் சொன்னார், இவ்வளோ நாட்கள் இந்த தெய்வன் என்னை வழி நடத்தினார், என்னை கைவிடவில்லை, அவர் கைவிட மாட்டார். அவருடைய நம்பிக்கை மேபி அவர் நினைச்சு இருக்கலாம். ஆண்டவர் கொடுத்த மகனை அவர் திருப்பி கொடுத்தாண்டா, இது பரிசு, எனக்கு இந்த பரிசை கொடுக்க சொல்கிறேன்னா நான் பரிசை திருப்பி கொடுக்குறேன்ட்டு அந்த நம்பிக்கையில் போகிறாரு. மேபி அவர் யோசிச்சிருக்கலாம், மேபி ஆண்டவர் காப்பாற்றுவாராம் மகனை, இல்லாட்டாலும் திருப்பி உயிர் கொடுக்கறதுக்கு ஆண்டவரால் முடியும். God is able to either save my son whom he hath given me. The God who has led me through and been faithful to me all these years, if this God asks me to sacrifice my son, I will do it, because he will either save my son or he will resurrect him, or he will have some other plans. He has the plans. என்னோட வேலை உண்டு தான், ஆண்டவர் மேல் முழு நம்பிக்கை வைத்துட்டு போக வேண்டும்.
ஆண்டவர் தானே சொன்னார் ஈசாக்கு உனக்கு கொடுக்குறேன். ஆண்டவர் தானே சொன்னார் இந்த சன்னதி தலைமைத்துவத்திலையும் ஈசாக்கு நான் இங்கே வைத்திருக்கிறேன்னு சொன்னார். ஆண்டவர் தானே இப்போ சொல்கிறாரு உண்ட ஒரே பேரான குமாரனை கொண்டு வந்து எனக்கு கொடுன்னு சொல்கிறாரு. உண்ட ஒரே குமாரனை எனக்கு வழியை கொடுன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த நம்பிக்கையில் அவர் போயிட்டே இருந்தார்ன்னு நாங்கள் பார்க்குறோம். அன்புள்ளவர்களே, விசுவாசத்தில் அவர் பெற்றுக்கொண்டார். இனிமேலும் என்ன வரப்போகுது? ஏனென்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வயசில் ஆண்டவர் ஒரு பிள்ளைக்கு தான் கொடுத்துருக்கிறார். இந்த வம்சம் மூலமாக தான் ஆண்டவர் சொல்கிறாரு உன்னை ஆசீர்வாதத்தில் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. இந்த மகன் மூலமாகத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு உன்னோட வம்சன் கரையில் மண் இருக்கிறது போல இருக்கிறோம், வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் போல இருக்கும் என்று அவர் சொன்னார். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முழு விசுவாசம், undivided full faith Abraham put upon the Lord who called him is one year we are seeing, we are continuing to see. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பர்களே, ஆபிரகாம் போல எல்லாரும் ஆண்டவர் அழைத்தவர் எல்லாரும் அப்படி இல்லையே. ஆண்டவர் மோசையை அழைத்தாரு. மோசையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை 40 வருஷம் பார்வோனின் அடன்மடியில் அவர் வளர்ந்தார்னு நாங்கள் பார்க்குறோம். வெளியில் வந்துட்டு இன்னும் ஒரு கொலை செஞ்சுட்டு 40 வருஷம் மனாந்திரத்தில் ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருந்தார்னு நாங்கள் பார்க்குறோம். 80 வயசில் அவர் திரும்பி வரக்கலாம் ஆண்டவர் சொல்கிறார் அவர்கிட்ட, பார்வோட்ட நீ போய் பேசுண்டு. அவர் மோசம் என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே நான் திக்கு வையன், என்னால் பேச முடியாது, என்னையை விட்டுருந்தீங்களா ஆண்டவா, நான் கிளம்புறேன்னு சொல்கிறாரு. வேறு யாரும் பார்த்துங்க சொன்னேன், ஆரோன்னு அனுப்புங்கன்றார். ஆண்டவர் சொன்னார் உன்னையே தான் நான் தெரிஞ்சிருக்கேன், உனக்கு பேச முடியாதுன்னு சொன்னால் ஆரோன் உனக்கு வாயாக இருப்பார். ஆண்டவர் ஆரோன் பேசுகிறார். இன்னொரு தீர்க்கதரிசி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு. நிறைய தீர்க்க தரிசனங்கள் கொடுத்துருக்கிறாரு. நிறைய வசனங்கள் நாங்கள் எடுத்துகிட்டு நாங்கள் கோட் பண்ணுறோம் அவர்கிட்ட இருந்து. எரேமியா தீர்க்கதரிசி, அவர் எரேமியா ஆண்டவர் அவர் அழைக்கல. அவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவா நான் ஒரு வாலிபன். ஆண்டவர் என்ன சொல்கிறார், வாலிபனே நீ அப்படி சொல்லாத, ஓகே, நான் அனுப்புகிற இடத்துக்கு நீ போவாய், நான் பேசுகிறத நான் கொடுக்குற வார்த்தை நீ பேசுவேன்னு சொல்கிறாரு. தப்ப முடியாது. 2வது ஆள். 3வது ஆள் இன்னும் பெட்டர், பேசத்திக்க வைக்கணும், இன்னொன்று வாலிபாய்க்கணும். 3வது ஆள் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாருன்னு வேதத்தில் போய் படிங்க அன்புள்ளவர்களே. யோனா புஸ்தகம் 4 அதிகாரம் தான் இருக்குது. அந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவரோட வார்த்தை வந்தது நினைவேக்கு போண்டால் அவர் அனாலிஸாக செஞ்சிட்டாரு. ஐயோ பாபிலோன்காரங்கள், நீனேவே பட்டணம்னா பாபிலோன்காரங்க எல்லாம் ரொம்ப முரடர்களாக இருந்தாங்க. அவங்க போர் வீரர்கள், சண்டைக்காரங்களாக இருந்தாங்க. அவங்க ஒன்று பார்க்க முடியாது, பாவம் புண்ணியம் ஒன்று பார்க்க மாட்டாங்க. பொம்பளைகள் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போட்டு அடி கொத்து வெட்டு தான் அப்படி தான் போயிட்டு இருப்பாங்க. இவங்கக்கிட்ட நாங்கள் போய் சத்தியத்தை சொல்கிற மாதிரி இல்லை. திடீர்னு அவங்க மனம் திரும்பினா என்னென்னா, நீங்கள் அதை வேதத்தில் வாசிங்க. அவர் சொல்கிற ஆண்டவருக்கு எனக்கு தெரியும் ஆண்டவா நீங்கள் மனம் திரும்புகிற தேவன் என்று. அவங்க மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்தாண்டா இவங்களை ஏற்றுக்கொள்ள ஒன்றுமே இங்கே சகோதரமானு. ஸோ ஆண்டவா நீங்கள் என்னை நினைவைக்க போக சொல்கிறீங்க, நான் நினைவைக்க போகலை, நான் ஜோப்பாக்கு போகிறேன் என்றுட்டு அவர் பாய்வாய் காட்டுறாரு. மற்றும் அவர் கப்பல் ஏறினார் என்பவர்கள் ஏறினதும் பிரச்சனை வருதுன்னு நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் ஆண்டவர்னு சொல்ல பேச்சு நீங்கள் கேட்காம போனாண்டா ஆண்டவர் பூமி அடிக்கு கீழே ரொம்ப கீழே யோனாவை போய் சேர்த்தாரு. மீன் வயிற்றுல இருந்துட்டு அந்த குப்பை அந்த நாப்பத்துக்கு எல்லாம் கீழே போனார். ஏன்னா கீழ்படியலை. என்னாச்சு, இந்த அதே ஜோனா திரும்பி நினைவைக்க போனார்னு நாங்கள் பார்க்குறோம். ஆயன் அன்புள்ளவர்களை வித்தியாசத்தை நாங்கள் பார்க்குறோம்டா. இவங்க உடனே ஆண்டவருக்கு எதிர்த்தாங்க, இவர் உடனே ஆண்டவருக்கு ஓகேன்னு சொல்லிட்டு விசுவாசத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார். அதுக்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தின் தந்தை என்று பேர் சொல்லியிருக்குது. அன்புள்ளவர்களை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தந்தைமார்களே, அன்புள்ள அப்பாமார்களே, நம்ம எப்படி வழி நடத்துகிறோம் எங்கள் குடும்பத்தை? How are we leading our families? Dear Father, are we leading it by faith? நாங்கள் தொடர்ந்து விசுவாசத்தில் நாங்கள் வழி நடத்துகிறோமா எங்கள் குடும்பத்தை? இல்லாட்டா நாங்கள் எங்கள் சொந்த புத்தியில் நாங்கள் வழி நடத்துகிறோமா? நம்ம ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோமா? Are we being obedient to God's commands and God's words?
Are we leading our families by faith? நாங்கள் எங்களுக்கு இந்த குடும்பத்துக்காண்டி நாங்கள் தியாகம் செய்கிறோமா? எங்கள் ஆண்டவர் தியாகம் செஞ்சார் என்பவர்களே நிறைய காரியங்களையும். இப்போ நாங்கள் பார்த்தோம், விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாமும் அவர் முதலாவது நீங்கள் அவருடைய நிலத்தை விட்டுட்டு வருது, அது ஒரு பெரிய தியாகம்னு நாங்கள் பார்க்குறோம். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லோட்டோட அவர் பெருக்கிறதுக்கு கூட அவர் பெரிய ஒரு தியாகம் செஞ்சார். நீங்கள் எதுக்கு பச்சையாக இருக்க, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, நான் மட்டும் இதை எடுக்கிறேன்னு சொன்னார். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் பெருக்கிறதுக்கும் அவர் எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் என்ன யோசனையில் பிள்ளை பிறந்துச்சோ அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு வந்து பலியாக கொடுக்கறதுக்கு அப்பா தியாகமாக இருக்குது. ஸோ அன்புள்ளவர்களே, நாங்கள் எங்களுக்கும் என்ன நாங்கள் தியாகம் பண்ணுறோம்? எங்கள் நேரத்தில் தியாகம் பண்ணுறோமா? எங்கள் பணத்தில் நாங்கள் தியானம் பண்ணுறோம்னா? எங்கள் தானத்தில் நாங்கள் தியாகம் பண்ணுறோம்? அன்புள்ளவர்களே, நீங்கள் எங்கள் அன்புள்ள தகப்பன்மார்களே, உங்களோட தியாகம் ஒன்று நேரமாக இருக்குது நாங்கள் பார்க்குறோம். உண்மையாக நினைத்து பாருங்கள் அன்புள்ளவர்களே, எத்தனை பேர் எங்கள் பிள்ளைகளுடன் நாங்கள் நேரத்தை செலவிக்கிறோம்? How much of time are we prepared to spend with your children? Especially முக்கியமாக அன்புள்ளவர்களே, அவங்க சின்னலேருந்து மேபி வளர்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப கொஞ்சம் என்ன சின்ன அப்படி ஆடுறதுக்கெல்லாம் இருக்குன்னு நாங்கள் செய்வோம். மற்றவங்க திரும்பி வந்துட்டு இருக்கிறாங்களே, இந்த டீனேஜுக்கு வயசுக்கெல்லாம் வந்துட்டுறாங்களே, செகண்டரி ஸ்கூலுக்கு போகிறாங்கல்ல, ஸ்கோலா மண்ணங்காக்கெல்லாம் போகிறாங்கல்ல, அப்போ அந்த டைம் எல்லாம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோமா இல்லாட்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா? அன்புள்ளவர்களை நம்மளும் சேர்ந்து ஒரு சில காரியங்கள் எங்கள் பிள்ளைகளோட நாங்கள் செய்ய முடியுமா? நம்மளோட கொஞ்சம் ஆக்டிவிட்டி, கொஞ்சம் கேம்ஸ் விளையாடுறதா, கொஞ்சம் ஹாபி, அவங்களோட ஹாபி என்னான்னு நாங்கள் பார்க்கலாமா? ஏன்னா அவங்களுக்கு மீன் வளர்க்கணுன்ற ஆசையாக இருக்குதா? அவங்களோட ஆக்டிவிட்டி பேட்மிண்டன் விளையாடுறதுன்னு இருக்குதா? நம்ம ஃபுட்சால் கோர்ட்டுக்கு நாங்கள் போகலாமா? அன்புள்ளவர்களை தகப்பன்மார் இந்த பிள்ளைகளோட நாங்கள் இந்த நேரத்தை நாங்கள் செலவிக்கிறோமா? இல்லாட்டா உலகம் அவங்களோட செலவிக்குதா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். ஓகே, நான் ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்புள்ளவர்களே, இந்த முக்கியமான ஒரு விஷயம் எங்கள் பிள்ளைகளை அவங்களோட அந்த உறவு வைத்து இருக்கணும். அப்போ தான் அவங்களும் எங்கள்கிட்ட வருவாங்க, எங்கள்கிட்ட பேசுவார்கள் என்று பார்க்குறோம். நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் எங்களோட பிள்ளைகள் எங்களை பார்க்குறாங்களா? அவங்கள எங்களை பின்பற்றுறார்களான்னு நாங்கள் பார்க்குறோமா? நம்ம ஆண்டவர் மேலே நம்ம விசுவாசம் வைத்திருக்கிறோமா? நம்ம விசுவாசம் இங்கே நாங்கள் வைத்திருக்கிறோம், நாங்கள் படிப்படியாக நாங்கள் வைத்திருக்கிறோமா? இல்லாட்டா என்னங்க பார்த்தா நீங்கள் சொல்கிறீங்க பெரிய காரியங்க நாங்கள் பார்க்கலாம் ஆண்டவர் இல்லை. ஆண்டவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலையும் நாங்கள் ஆண்டவர் மேலே அந்த நம்பிக்கை வச்சுட்டு போயிட்டுருக்கிறோமா? ஸ்டெப் பை ஸ்டெப் ஆர் வி ஃபாலோயிங் வாட் த லார்ட் இஸ் டெல்லிங் அஸ் டு. அன்புள்ளவர்களே, எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபம் செய்கிறோம். எத்தனை தந்தைமார் உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் ஜெபம் செய்யுங்க? எத்தனை தந்தைமார் குடும்ப ஜெபத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு செய்கிறீங்க? உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு வர்றது அது சரி மட்டும் நீங்கள் அது செய்கிறீங்களா? இல்லாட்டா நீங்கள் உட்காந்துட்டு வைஃப் செய்யட்டும் அப்படி பார்த்துட்டு இருக்கிறோமா? இந்த பிள்ளைகளாம் ஏன் அம்மா செய்கிற மாதிரி செய்யணும் அப்படி நாங்கள் சொல்கிறோமா? வைஃப் செய்கிறது தவறுதெல்லாம் அன்புள்ளவர்களே மற்றும் தகப்பன்மார்களே, உங்களுக்கு அந்த தலைமைத்துவம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, நம்ம தான் எடுத்து அது செய்யணும். எங்களோட பிள்ளைகள் தப்பு செஞ்ச அன்புள்ளவர்களே, அவங்க ராங்காக செஞ்ச அன்புள்ளவர்களே, நாங்கள் திருத்த வேண்டும். ஓகே, நீங்கள் என்ன கேட்டால் பரம்பு எடுக்கிறாள், நான் போதிக்கிறாள். ஓகே, அது இன்னொரு நாள் அதை பற்றி சொல்லுவோம். பட் நான் என்ன சொல்கிறேன்டா, அவங்க தவறு செஞ்சால் நான் அவங்கள திருத்தி கொண்டு வர வேண்டும். அன்புள்ளவர்களே, அவங்களுக்கு மேபி சின்ன வயசில் நாங்கள் கொஞ்சம் ரோத்தான் இந்த ரோத்தான் போட்டேன்னா அவங்களுக்கு தெரியும். சொல்லுங்கள் பிள்ளைகளுக்கு புரியும் என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்ட்டு. மற்றும் பிள்ளைகள் வயசு வர சில சமயத்தில் நம்ம வேலைக்கு போயிட்டு வந்துட்டு டென்ஷனில் ஒன்று கேட்டாண்டா ஒன்று கத்தும், எப்படி கத்துவோம். ஓகே, இல்லாட்டா உடனே பெல்ட் எடுத்துட்டு சவுக்கு போட்டுடுவோம். அப்படி இல்லை அன்புள்ளவர்களே, திருத்துதல் நாங்கள் செய்ய வேண்டும். மற்றும் அவங்களுக்கும் நாங்கள் சொல்லிவிட்டு அவங்களுக்கு புரிய வச்சுட்டு நாங்கள் செய்யலாம். ஓகே, மற்றும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருத்தம் செய்ய முன்னோம் நம்ம இந்த பிள்ளைகளை ஜெபத்தில் வைத்து கொண்டு இருந்தாண்டா இவங்களுக்கு அப்பாவுக்கு அந்த ரெஸ்பெக்ட் வந்துட்டுது. அப்பா கரெக்ஷன் பண்ணாண்டா இது எந்த நன்மைக்கு என்று தான் அவங்க ஏற்றுக்கொள்வார்கள்.
அன்புள்ள தகப்பன்மார்களே, உங்கள் குடும்பம் பொறுப்பு நீங்கள் தான் எடுத்துக்கணும் முழுமையாக. The full responsibility of your home, of your children, people of God, is the fathers. Don't leave that responsibility. அந்த பொறுப்பை இழைந்து விட்டுடாதீங்க அன்புள்ளவர்களே. உங்கள் மனைவி கிட்ட இழைந்து விடாதீங்க. அப்பா அம்மா வீட்டில் தானே இருக்கிறாங்க, அவங்க பார்த்துடுவாங்க, இழைந்து விடாதீங்க. என்னோட கூட பிறந்தவங்க என்னோட தான் இருக்கிறாங்கன்னு இழைந்து விடாதீங்க. அந்த தவறு செய்யாதீங்க அன்புள்ளவர்களே. எனக்கு தெரியும் ஒரு குடும்பத்தில், ஓகே, இவங்க மனைவி இந்த தம்பி வீட்டில் இவங்க 2 குடும்பம் வந்து சேர்த்து இருந்திருக்கிறாங்க. எந்த அப்பா என்ன செய்வாங்க, அவங்களோட பிள்ளை வந்துட்டு அவர் ரொம்ப செல்லம், ஓகே, ஓவர் செல்லம் கொடுக்கறது, அந்த பிள்ளை செய்கிற அநியாயமெல்லாம் செய்யும். மட்டும் அவங்களோட மாமா இருக்கிறாங்கல்ல, அவங்களோட அம்மா அந்த தம்பி, ஓகே, ஸோ அவங்க மாமா கிட்ட அவங்க மாமா அப்படியே கொஞ்சம் முறைச்சி பார்த்தாலும் இது பேசாமல் வந்து உட்காந்துரும். அதுக்கு தெரியும். மாமா அவரை பிடிச்சி கேட்பாரு, நீ செஞ்சது சரியாண்டு. இல்லை மாமா, ராங். அது தெரியும் தானே ராங்குண்டு. மட்டும் என்ன ஆச்சுன்னா, அப்பா இழந்து விட்டார். அதுக்கு பிறகு மாமா கரெக்ஷனுக்கு தான் இந்த பிள்ளை கீழ்ப்படியுது. அப்பா என்ன சொன்னாலும் மரியாதை இல்லாமல் போயிடுது. அன்புள்ளவர்களே, அந்த தவறை நீங்கள் செய்யாதீங்க, ஓகே. நீங்கள் செய்ய முடியாது. ஏனென்றா கணக்கு ஆண்டவர் உங்களை தான் கேட்பாங்க. ஆண்டவர் தகப்பன்மாரை தான் பிள்ளைகளை எப்படி நாங்கள் வளர்க்குறதுன்னு அவர் கேட்பார். அன்புள்ளவர்களே, எங்கள் பிள்ளைகளுக்கு கரங்கள் அவங்க மேல் வைத்து ஜெபம் பண்ணுங்க. சொல்லாதீங்க, இல்லை பாஸ்டர் அவன் கை குழந்தையா இருக்கல அப்படி கை போட்டு ஜெபம் பண்ணேன், இப்போ வந்து அது ஓடுற விஷயம் வந்துட்டுது, விட்டுட்டேன், அப்படியே விட்டுட்டேன். இல்லை அன்புள்ளவர்களே, என்ன வயசு இருந்தாலும் நீங்கள் தகப்பன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்குது அன்புள்ளவர்களே. உங்களோட சன்னதி மேல் அந்த ஆசீர்வாதம் கொடுக்கறது எங்கள்கிட்ட பொறுப்பில் இருக்குதுன்னு நாங்கள் பார்க்குறோம், ஓகே. கரங்கள் வைத்து ஜெபம் பண்ணுங்க. சாபங்களை உடைத்து போடுங்க. சாத்தான் எங்கள் பிள்ளைகளை பிடிக்க பார்க்குதோ அன்புள்ளவர்களே, விடுதலை கொடுங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு ஒட்டைச்சு போடுங்க. சாத்தாண்ட பிடி எங்கள் பிள்ளைகள் மேலே இருந்துட்டு ஆண்டவர் ஆபிரகாம் இந்த ஆசீர்வாதத்தை என்னோட பிள்ளைகளோட பிள்ளைகளுக்கும் வரணும் என்று ஜெபம் பண்ணுங்க என்று வேண்டிக் கொள்கிறோம். நீங்கள் ஒப்பு கொடுங்க ஆண்டவர்களே. உங்களோட பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க ஆண்டவர்களே. ஒப்பு கொடுன்னு சொன்னாங்க, எல்லாரும் பயப்படுறாங்க. மாஸ்டருக்கு அனுப்பணுமா, மிஷினரிக்கு அனுப்பணுங்களா? அன்புள்ளவர்களே, எல்லா காரியத்திலையும் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வளர வேண்டும். எல்லா முறையிலையும் அன்புள்ளவர்களே அவங்க ஒரு ஒளியாக இருக்க வேண்டும். அவங்களுடைய படிக்கிற ஸ்கூலில் அவங்களோட கூட்டாளி மாடல அவங்க வேலைக்கு போகிறாண்டாலும் அன்புள்ளவர்களே அந்த ஒளி எரிஞ்சிட்டே இருக்கணும். மற்ற ஜனங்கள் பார்த்துட்டு இந்த ஒளி இந்த ஆண்டவர் இவர்களுக்குள் இருக்கிறார்கள் என்று அவங்க சாட்சி சொல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் அன்புள்ளவர்களே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய வழிகள் என்ன இருக்குது, ஆண்டவருடைய சித்தம் எங்களோட பிள்ளைகளுக்கு எங்கே இருக்குன்னு கேட்டுக்கொள்ளுங்க அன்புள்ளவர்களே. God, what is the will that you have? What is the plan you have for my child? Pray and ask God. Release the Abrahamic blessings on your children. Lay your hands and break bondages and curses and what the devil is trying to hold our child with. Satan is trying to always to conquer and take over our children. We have got to break that kind of things, people of God. Commit your children to God. Commit your children to go into God's hands for every step of the way to lead. And ask God, what are the plans for your children? The Bible tells in Ephesians 6:4, train and instruct a child in the ways of God. எபேசியர் 6:4 சொல்லுது, கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையும் போதனையும் அவர்களை வளர்ப்பீர்கள். ஓகே, சிச்சையும் போதனைகளையும் நீங்கள் பிள்ளைகளை வளர்ப்பீர்கள் என்று வேதம் சொல்லுது அன்புள்ளவர்களே. எபேசியர் 6:4 அன்புள்ள தகப்பனை பற்றி தான் சொல்லுது. நம்மளை அப்படி செஞ்சுட்டு இருக்கிறோமா? நம்மளோட பிள்ளைகள் அன்புள்ளவர்களே, நாங்கள் எந்த வழியில் நாங்கள் கொண்டு வர வேணும், நடக்க வேண்டிய வழிகளில் பிள்ளைகளை இப்போவே சொல்லி கொடுத்த அன்புள்ளவர்களே, அவங்க வயசான காலத்தில் அந்த வழியை விட்டுட்டு போக மாட்டார்கள் என்று நீதிமொழிகள் 22 அதிகாரம் 6 வசனத்தில் எழுதியிருக்குது. Proverbs 22:6 says,
train a child when he should, how, on where he should go, on the way he should go. When he is old, he will not depart. இப்போவே நம்மளை சொல்லி கொடுத்து அவங்கள வளர்ச்சி எடுக்க வேணும் அன்புள்ளவர்களே. தமிழில் அருமையான பழமொழி இருக்குது. நாங்கள்லாம் அதை படித்து இருக்கிறோம் கண்டிப்பாக. மற்றும் அது ப்ராக்டிக்கலாக கொண்டு வரோமா? 5 வளையாதது 50 வளையாது என்று சொல்லுது. People of God, very nice proverbs. You bend the child. In the child, when he's young, you train him. When he's old, he will just follow after that ways. Can we do that, people of God? நாங்கள் தொடர்ந்து அப்படி நாங்கள் செஞ்சுட்டே வரோம் அன்புள்ளவர்களே. ஆண்டவருடைய வழியில் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கோமோ அன்புள்ளவர்களே. நாங்கள் இவ்வளோ பெற்றோர்கள் இது செய்யணும் அது செய்யணும் என்று சொல்லிட்டு இருக்கிறோம் அன்புள்ளவர்களே. நான் சொல்கிறேன், நான் அருமையான பெற்றோர்மார்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் ஆண்டவரை துதிக்கிறேன் அன்புள்ளவர்களே. ஏனென்றால் இந்த பெற்றோர்கள் அவங்களோட பிள்ளைகளை ஆண்டவருடைய வழியில் நடத்தி கொண்டு வரார்கள். இந்த பிள்ளைகளை அவங்களோட கண் பார்வை கீழ் இருக்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க கண்ட்ரோலில் வைத்திருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு அவங்க ஜெபம் பண்ணி அந்த இயேசுவின் ரத்தத்தால் பிள்ளைகளை மூடிக்கொள்கிறார்கள். அவங்களுடைய ஜெபத்தால் இந்த பிள்ளைகளை மூடி கொண்டு வந்து வர தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள் அன்புள்ளவர்களே. அவங்களும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வரார்கள் உண்மை. மற்றும் அவங்க அதே டைமில் பிள்ளைகள் ஆண்டவருடைய வழியில் கொண்டு வரணும் என்று அவர் தொடர்ந்து வழி நடக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்கிறோம் அன்புள்ளவர்களே. கண்டிக்கிற தகப்பன்மார்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். I want to thank God for strict fathers. வாலிபர் குறிப்பாக பிள்ளைகள் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த பாஸ்டருக்கு கொஞ்சம் லூஸ் செஞ்சு. அன்புள்ளவர்களே, கண்டிக்கிற தகப்பன் தான் எங்களை உண்மையாக நேசிக்கிற தகப்பன் அன்புள்ளவர்களே. அது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் வேதத்தை எடுத்துட்டு நீதிமொழி 13:24 பாருங்க அன்புள்ளவர்களே. கண்டிக்காமல் இருக்கிற தகப்பன் பிள்ளை நேசிக்கலை என்று சொல்கிறாரு. யூ டோன்ட் கரெக்ட் யுவர் சைல்ட், தட் மீன்ஸ் யூ டோன்ட் லவ் யுவர் சைல்ட். தட் இஸ் இட். அப்படி தான் ஆண்டவர் எங்களுக்கு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்புள்ளவர்களே, நீங்கள் எண்ணெயை கட்டுன்னா இன்றைக்கி நீங்கள் சொல்வீங்க, ஆமாம் பாஸ்டர் நீங்கள் பேசுகிறீங்கன்னு. அன்புள்ளவர்களே, என் அப்பாவை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியாது. நீங்கள் யாரும் என் அப்பாவை சந்திச்சிருக்க மாட்டீங்க. Okay, y'all may not have met my father. You don't know who is my father. எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டப்பா இருக்கார். எங்கள் அண்ணன் இந்த செய்தியை கேட்டுருக்கிறாரா எனக்கு தெரியாது. அவர் கேட்டாண்டா அவர் கண்டிப்பாக சொல்கிறார் ஆமாண்டு. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எங்களெல்லாம் வளர்த்து கொண்டு வந்தார் அன்புள்ளவர்களே. எங்கள் அப்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா 2வது உலகம் யுத்தத்தில் அவர் ஆர்மியில் செஞ்சு பிரிட்டிஷ் ஆர்மியில் அவர் ஊழியம் செஞ்சார். ஸோ அவர் எல்லாம் ரொம்ப பிரிட்டிஷ் ஆர்மி டிசிப்ளின் தக்கனே எங்களை வளர்க்க பார்த்தார். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். எங்கள் அப்பா அப்படி சொன்னாலே போதும், எங்களுக்கு அங்கே சவுண்டு வந்துடுது என்னமோ சரியில்லைன்னு. ஓகே, அவ்வளோதான் சொல்வார். அவர் நீங்கள் எடுத்தாண்டா அவருக்கு புறம்பு கையில் கிடைக்கலாண்டா இங்கே பெல்ட் இருக்கலாம் அப்படியே ஒரே இழுத்தான். எங்களுக்கு அடி வாங்கியிருக்கிறேன், நான் நிறைய வாங்கியிருக்கிறேன். நீங்கள் நினைக்கிறேன் நான் என்ன பெரியப்படுத்தோம், நான் இல்லை. ஆனாலும் அன்புள்ளவர்களை இன்றைக்கு நான் சொல்ல முடியும், அந்த நாட்கள் எங்கள் அப்பா எங்களை கண்டித்து ஒழுங்கான முறையில் கொண்டு வந்து நல்லா ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டு அவருக்கு இந்த நம்பிக்கை கம்ப்ளீட்டாக இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஸ்பேர் த ராட் ஸ்பாயில் த சைல்டு என்று. எங்கள் அப்பா அப்படி நம்பிக்கை உள்ள ஆள். மற்றும் அன்புள்ளவர்களே, அவர் அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எங்களை கொண்டு வந்தபடி அன்புள்ளவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லலாம், 8 பிள்ளைகள் எங்கள் அப்பாவுக்கு, 8 பேரும் ஆண்டவருக்குள் இருக்கிறார்கள். 8 பேரும் ஆண்டவருடைய ஊழியத்தில் ஒரு வழியில் இல்லாட்டா இன்னொரு வழியில் பங்கு எடுத்துகிட்டு இருக்கிறார்கள் நான் பார்க்குறேன். இன்றைக்கு கூட அன்புள்ளவர்களே, நான் தமிழ் இப்படி பேசிகிட்டு இருந்தேன்டா, ஒரு காலத்தில் எங்கள் அப்பா வீட்டில் சொல்வார், வீட்டில் தமிழ் தான் பேசணும், நம்மளுக்கு எல்லாம் பெரிய வந்தா ஓகே தமிழ் பேசாமல் இருப்போம். மற்றும் நாங்கள் ஊழியத்தில் இறங்கின பிறகு நினச்சேன், எங்கள் அப்பா சொன்னது இந்த புத்தி அப்போ ஏறலையேன்னு வெள்ளைக்காரன் தமிழ் மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். மற்ற நாளுக்கு போக போக நான் தமிழில் இன்னும் ஆண்டவர் என்னை வழி காட்டிட்டு வந்துட்டு இருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அன்புள்ளவர்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அப்பாமார்கள் எல்லாம் கொஞ்சம் கண்டிக்கிறவர்கள், ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவர்கள் என்று அவர் அப்படி பார்த்தோண்டா பிள்ளைகள் எல்லாம் மேபி வறுப்பாங்க, மேபி முணுமுணுப்பார்கள். பெண்ணுக்கு அவங்க கண்டிப்பாக போய் அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என்ன அம்மா இந்த அப்பா அப்படி பண்ணுறாரு, தொட்டதுங்கெல்லாம் அடிக்கிறாரு, இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப கண்டிஷனாக செக் பண்ணுறாரு. மற்ற அன்புள்ளவர்களை ஒரு காலகட்டம் வரும்,
நம்மளும் வளர்ந்துட்டு வரக்கல நாங்கள் சொல்லுவோம், நல்ல வேளை எங்கள் அப்பா அப்படி ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டு இருந்தார். அன்புள்ளவர்களே, நாங்கள் சின்னனாக இருக்கல, எங்கள் அப்பா ஸ்ட்ரிக்ட்டு, மற்ற அக்கம் பக்கம் நிறைய பேரெல்லாம் இருக்கிறாங்க, என்ன அவங்க அப்பா அம்மாரெல்லாம் அப்படி ஸ்ட்ரிக்டாக இல்லை. நாங்கள் யோசிப்போம், என்னடா எங்கள் அப்பா தான் இப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு, அவங்கெல்லாம் இல்லையே. மற்ற அன்புள்ளவர்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல முடியும், ஸ்ட்ரிக்டான அப்பா நான் உங்களுக்கு இப்போ உறுதியாக சொன்னேன்ல, 8 பேர் உயிரோடு இருக்கிற அன்புள்ளவர்களே, 8 பேரும் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம் அன்புள்ளவர்களே, 8 பேரும் என்னமோ ஒரு ஊழியத்தில் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கணும். அந்த ஸ்ட்ரிக்டாக இல்லாத அப்பா அம்மா தெரியுமா, அவங்களோட பிள்ளைகளெல்லாம் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க. அவங்க உறுதியாக எடுத்துட்டு இவங்க அப்பா இந்த சேர்ச்சில் இருந்தார், இந்த அப்பா இவங்க சேர்ச்சுக்கு செஞ்சார், இப்போ அந்த பிள்ளைகள் செய்கிறார்கள். 10ல் 1 மீதி, 2 கூட இல்லை. அன்புள்ளவர்களே, தொடர்ந்து அன்புள்ள தகப்பன்மார்களுக்கு அவனுக்கு நன்றி செலுத்துக்கணும். அன்புள்ள தகப்பன்மார்களை நம்மளும் எங்கெண்ட பங்கை எடுத்துட்டு நம்ம செய்கிற கடமையும் நம்ம செய்கிற ஊழியமும் தெய்வ பயத்தோடு நாங்கள் தொடர்ந்து செய்வோமா? அன்புள்ள பிள்ளைகளை, உங்கள் அப்பா எல்லாம் பார்த்துட்டு நேசிங்க உங்கள் அப்பாவை. As long as you have a father, be glad you have a father to lead you, to direct you, to guide you, to teach you the ways of the Lord. என் அப்பா இருக்கிற வரைக்கும் அன்பவர்களே நன்றி செலுத்திட்டு இந்த அப்பாவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வழியில் இந்த அப்பா தான் எங்களை கொண்டு வருவார். அன்பவர்களை நான் ஒவ்வொரு காலம் பிள்ளைகள்கிட்ட சொல்வேன், உங்களை நேசிக்கிறதுக்கும் உங்களுடைய தேவைகளை பார்க்குறதுக்கும் உங்கள் மேல் உண்மையாக அக்கறையாக இருக்கிறதுக்கும் உங்கள் அப்பா அம்மா தான், வேறு யாரும் இல்லை நண்பர்களே. ஸோ அவங்க இருக்கிற வரைக்கும் நண்பர்களே, வேதம் சொல்கிறது போல உன் தாயும் தகப்பனும் கனப்படுத்தும். Honor your father and your mother, dear people of God. As long as you have your father and mother, honor them, give them the due respect and follow the examples they have set before us. Let us pray. ஜெபம் செய்வோமா? சோஸ்திரிக்கிறோம் சுவாமி, மறுபடியும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தெய்வம். ஐயா, உம்முடைய நீர் நீங்கள் எங்களுக்கு தகப்பன்மார் நீர் எங்களுக்கு கொடுத்தீருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, எங்கள் தகப்பன்மார் எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சுவாமி, எங்களோட நன்மைக்கு அவங்க எங்களை நேசிக்கிறார்கள்னு நாங்கள் அறிகிறோம் சுவாமி. ஐயா, நீர் ஆசீர்வதி சுவாமி, வேண்டிக் கொள்கிறேன். இந்த நேரம் கூட சுவாமி, இந்த நாள் கூட சுவாமி, எல்லாம் தகப்பன்மாரையும் நீர் ஆசீர்வாதத்திலையும் ஆசீர்வாதி என்று வேண்டிக் கொள்கிறோம். நீர் ஆபிரகாமும் ஆசீர்வதிச்ச சுவாமி, ஆபிரகாமுடைய சன்னதி அந்த ஆசீர்வாதம் தலைமுறையாக வரும் வேண்டி என்று நீங்கள் சொன்னீங்களே சுவாமி. ஐயா, இன்றைக்கு கூட சுவாமி, இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் தந்தைமார் மேல் நான் சொல்லுகிறேன், நான் கூறுகிறேன் தெய்வம். ஐயா, அவங்களோட சன்னதியும் கூட சுவாமி ஆசீர்வாதத்தில் தொடர்ந்து வளர்வார்கள் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆம் சுவாமி, துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆசீர்வாதம் நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனோட அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியமும் நம் அனைவரிடம் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அன்புள்ளவர்களே, சீக்கிரமாய் சபையை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் சந்திக்கலாம் என்ற விசுவாசம். இல்லாவிட்டாலும் அன்புள்ளவர்களே, சோர்ந்து போக வேண்டாம், ஒருத்தரை உற்சாகப்படுத்துங்கள். ஓகே, இப்படி யூடியூப்லேயே தொடர்ந்து ஆண்டவருடைய செய்திகள் எல்லாம் வந்துட்டு இருக்குது, கேட்டுட்டு இருங்க. தொடர்ந்து ஆண்டவருக்குள் நாங்கள் வளர்வோம் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே.
இன்றைக்கு நம் தந்தையர் தினத்தை அனுசரிக்கும் விதமாய் நானும் இந்த சபையின் சார்பிலும் சபையில் இருக்கிற ஒவ்வொரு தந்தையர்களுக்கும் எங்களின் தந்தையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நம் சபையின் சிறு பிள்ளைகளும் வாலிபர்களும் சில படைப்புகளை வைத்திருக்கிறார்கள். ஸோ இந்த வேளையிலே நாம் யாவரும் இந்த படைப்புகளை கண்டுகளிப்போம். நன்றி. So first of all, happy Father's Day to all fathers. எல்லா தந்தையர்களுக்கும் தந்தை தின நாள் வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி எங்கள் அப்பா பற்றி சொல்லணும்னு நினச்சி நிறைய இருக்குது. அதுக்கு முன்பதாய் இந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல தகவலை கொடுத்ததுக்கு அந்த அப்பாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஸோ எங்கள் அப்பா பற்றி சொல்லணும்னு நினச்சி நிறைய இருக்குது. நான் கொடுக்கப்பட்ட டைம் குறவுங்கிறதுனால நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஸோ எங்கள் அப்பா ஆக்சுவலி எல்லோரும் சொல்கிற மாதிரி எங்கள் அப்பா நல்லவர் தான், ஆனால் கோவக்காரரு. ஸோ கோவம் அப்படின்னு பார்த்தா கெட்ட விஷயத்தில் சும்மா எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட மாட்டார். ஸோ நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோவப்பட்டு கண்டிப்பாக தப்பு செஞ்சால் தான் கோவப்படுவார், மற்றபடி கோவப்பட மாட்டார். ஸோ அந்த விஷயத்தில் அப்பா கோவக்காரு. இன்னொன்று இந்த 16 வருஷத்தில் நான் என்ன என் வாழ்க்கையில் நான் பார்த்தேன்னா, எங்கள் 4 பேர்த்தையும் நான் என்னோட 2 பிரதர்ஸ் என் கடைசி சிஸ்டர் எல்லாத்தையுமே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடத்துகிறேன். எப்படின்னா எதில் வேணாலும் விளையாட்டுத்தனமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டரோட காரியத்தில் ப்ரேயர், பர்சனல் ப்ரேயர், பைபிள் ஸ்டடீஸ், பைபிள் ரீடிங் இதில் எதுவுமே விளையாட்டுத்தனமாக இருக்க மாட்டேன். ஸ்ட்ரிக்ட் இந்த நேரத்தில் இதான் செய்யணும்னா இதுதான் செய்யணும். ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன் எங்களை நல்லா இருந்து வளர்த்ததுக்கு. ஸோ அப்புறம் மற்ற பார்த்தோம்னா ஆக்சுவலி ரொம்ப நல்லவர், எது கேட்டாலும் வாங்கி தருவார். இல்லை வாங்கி தர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் எப்படியாச்சும் நாங்கள் கேட்டபடி வாங்கி தராமல் ஒரு 2 மடங்கு இன்னும் அழகா நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வாங்கி தருவார். ஸோ அப்பா அந்த இடத்துல நல்லவர், எப்படி ரொம்ப பாசம் எங்கள் மேலாம். அவ்வளோதான். ஆக்சுவலி நிறைய இருக்குது, சாட்சிகள் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் இவ்வளோ தான் சொல்கிறேன். ஸோ ஹாப்பி ஃபாதர்ஸ் டேப்பா. தேங்க்யூ. ஹலோ, பிரைஸ் லார்ட். எல்லா தந்தைகளுக்கும் தந்தை தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மே காட் பிளஸ் யூ. Saturday personal system. Praise the Lord to everyone. Happy Father's Day to all fathers. கற்றவங்க ஆசீர்வதிப்பார். May God bless you. Thank you. கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே இருக்குது. ஸோ ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. முதலாவது எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி சொல்கிறது, எங்கள் மாமாவுக்கு, எங்கள் அப்பா இருக்கிற மாமாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அந்த மாமா கொடுத்த ஆண்டவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஸோ எங்கள் மாமா பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது, அது ஒரு 2-3 சொல்கிறேன். என்னென்னா, எங்கள் மாமா எவ்வளோ தான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் என்ன தான் யோசினாலும் இந்த மாதிரி ரொம்ப பாசம் வச்சு எங்களுக்கு தேவையான படிப்பு உணவுலாம் கொடுத்து மியூசிக் ப்ராக்டிஸ் கொடுத்து சர்ச் காரியத்துக்கு அனுப்பி எங்கள் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய ஊழியத்தில் எங்களை வழிநடத்துகிறாரு. ஸோ அதுக்கு எங்கள் மாமாவுக்கு நன்றி. ஸோ தேங்க்யூ. மே காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Happy Father's Day to all fathers, especially to my father. Thank you.
பார்த்துட்டு இருக்கீங்க? ஓ, நான் அப்பாவோட பழைய ஆல்பம், எங்களோட கல்யாணம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பாருங்களேன், இதுதான் உங்க அப்பா வந்து ட்ரைனிங் காசுல இருக்கும் போது அந்த போட்டோ. அப்ப சின்ன வயசுல காசுக்கு போனார், போலீஸ் காசுக்கு. ஓ, இது வந்து போலீஸ் ஆகணும் படிக்கும் போது இதென்ன போட்டோமா? அப்பா சமைக்கிறாரு சொல்லவே இல்லை. அப்பா சமைக்க அப்பா வந்து அந்த ராய டைம்ல அவங்க எல்லாம் வந்து கேங்கா சமைக்கும் போது அதை எடுத்தது. வீட்டுல சமைக்க மாட்டாரு, ஆனா இப்படி போயிட்டு சமைச்சு எடுத்துக்கிட்டு இருப்பாரு. சரி, அப்படின்னா இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே நம்ம அப்பா சமைக்க வச்சிருவோமா? ஓகே, நோ ப்ராப்ளம். அப்புறம் இது நீங்க கல்யாண போட்டோல அப்பா என்னமா இவ்வளவு ஒல்லியா இருக்கிறாரு? ஆமா, என்ன செய்யுது. அப்பாவுக்கு வந்து 28 வயசு தான் கல்யாணம் கட்டும் போது. ஓ, இப்ப வயசாச்சுனால குண்டாச்சிங்களா? அப்படி இது எங்க வேடிங் போட்டோ ஹிந்துல செஞ்சோம். ஓகே ஓகே. அப்புறம் இது வந்து இதனாலதான் இருக்காரு, மாட்டாதான் இருக்கிறாரு அப்பா. இதுல வந்து டின்னருக்கு நாங்க எடுத்தோம். சோ டின்னர் இருக்கும் போது ஆஃப்டர் டின்னர் எவ்ரிதிங் முடிஞ்சிட்டு நாங்க வந்து ஒரு மாசம் கழிச்சு ஹனிமூன் போனோம். ஹனிமூனா? எங்க போனீங்க? நாங்க தாய்லாந்து போனோம். பத்தாயா, சென்மாய். ஓ, இது தாய்லாந்து, பேங்காக் போனோம். எல்லாம் போயிட்டு சுத்தி பார்த்துட்டு நிறைய போட்டோஸ் இருக்கு. அதெல்லாம் ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்களேன் அப்படின்ட்டு. ரொம்ப வருஷம் ஆச்சுமா? 40 வருஷம் ஆச்சு கல்யாணம் கட்டி. சோ உங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்கிறாரு, எனக்கு ஒரு நல்ல கணவனா இருக்கிறாரு. ஓகேயா? புது வருஷத்துல. சரி, அப்பா பத்தி சொல்லுங்களாமா கொஞ்சம். அப்பா பத்தி சொல்லுங்க. நாங்களே சொல்லிட்டு இருக்கோம் எங்க அப்பா எப்படி எங்க அப்பா அப்படி. நீங்க சொல்லுங்க உங்க கணவரை பத்தி. என் கணவர் பத்தி சொல்றதுக்கு அதிகமா இருக்கு, நாளே பத்தாது. சரி, கொஞ்சம் சொல்லுங்க. லவ் பண்ணி மேரேஜ் பண்ணோம். சோ அவர் இந்துல இருந்தாரு, வந்து என்ன திருமணம் செஞ்சாரு. நாங்க எங்களோட வாழ்க்கை வந்து நல்லா ஓடிச்சு. என்ன எங்களுக்கு ஒரே பிரச்சனை, அப்பா வந்து அப்ப இந்துல இருந்தாரு. சோ ஆஃப்டர் தட் அவர் வந்து கன்வெர்ட் பண்ணாரு. உங்களெல்லாம் ரொம்ப அன்பா பாத்துக்குவாரு. அதே மாதிரி என்னையும் ஏற்க மாட்டாரு. என்ன நான் தான் எனக்கு என்னால முடியாது, ஏன்னா அவர்கிட்ட வம்பளுக்கு இல்லைன்னா என்னால தூக்கமே வராது அந்த ராத்திரி. சோ வம்பளுப்பேன். அப்ப கொஞ்சம் அப்படி இப்படி வெளியே போவாரு, என்ஜாய் பண்ணுவாரு, வருவாரு. ஆனா ஃபேமிலின்னு வந்துட்டா அவர் உங்களெல்லாம் ரொம்ப அன்பா பாப்பாரு. உங்களுக்கே அது தெரியும். he loves so much family. அவரு வந்து அவரோட ஹோம் டவுன் பஹாங்னால அவர் வந்து அடிக்கடி போக மாட்டாரு. சோ நம்மளோட சைட்ல தான் அவர் எப்போதுமே இருப்பாரு. சோ ஐ திங்க் அவர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேன்ல. ஆளுங்களுக்கு உதவி செய்யறதும் சரி, எல்லாமே செய்வார் அவரு. அதே மாதிரி கோபமும் ஜாஸ்தியா வரும். எப்படி சமாளிப்பீங்கம்மா? கோபம் வந்தா நான் தெரியாத மாதிரி போயிட மாட்டேன் அப்படின்ட்டு. சோ கோபம் வரும், அது தெரியாத மாதிரி நம்ம இருக்க வேண்டியதான். அப்புறம் அவரே வந்து பேசுவாரு. அவரு பேசலனாலும் நான் போய் கேட்பேன், காஃபி கலக்குவா, சாப்பிடலையா அப்படின்னு. உடனே அவரு வந்து சரி காஃபி கலக்கு, சாப்பாடு எடுத்து வைக்கின்னு எடுத்து அத எங்க சண்டை வந்து மீறி போனாலும் ஒரு 2-3 நாளைக்கு தான். இல்லன்னா அந்த 24 hours முடிஞ்சது பேசிக்குவோம். அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு காரியம், ரொம்ப பிடிச்சமான ஒரு ஜாமானா என்னமா? ஆக்சுவலி என்ன ஜாமான்? என்ன செய்ய பிடிக்கும் அவருக்கு? அவரு வந்து காரிய வந்து பொண்டாட்டிக்கு மேல பாப்பாரு. ஆனா எனக்கு ஒரு கேள்வி, ஏன் நம்ம வீட்டுல எல்லா காடியும் சோப்பு கலரா இருக்கானா? அவருக்கு காடி பிடிக்கணும்னா? ஏன்னா பொண்டாட்டிக்கு சோப்புனா மருன்னு ஆசை. அதனால அவர் எடுக்கிறதெல்லாம் போய் மருன்னா எடுத்துருவாங்க. என் பிள்ளை நீ வாங்கின, நீ தானே போய் மருன்னு வாங்கின. எங்க அப்பா சொன்னாரு, நான் வாங்கினேன், என்ன பண்றது? அப்பா சொல்லி நீ வாங்கிட்டியா? அதனால எல்லாருமே வந்து வீடு பூரா காடி மெருன்னா நிக்கும். ஆமா, அதுலயே. ஆனா இன்னொன்னு அப்பாவோட இது என்னன்னா, அவருன்னு போய் இன்னும் ஒரு நாளுக்கு வரும் அவருக்கு வேண்டிய சட்டையோ சிலுவாரோ. ஆமா, அவர் ஷாப்பிங் செய்ய மாட்டாரு. நான் என்ன வாங்கிட்டு வந்து குடுக்கறேனோ அத மனசார போட்டுக்குவாரு. வெரி நைஸ், நல்லா இருக்குன்னு. இன்னொன்னு அதே மாதிரி அவரு வந்து
சமைச்சு நான் வச்சாலும் ஏன் இதை சமைச்ச, எனக்கு இது பிடிக்கல, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லவே மாட்டாரு. நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கு அப்படியே நான் இல்ல மேடம் கொஞ்சம் உப்பு கம்மியா எனக்கு வெள்ளாரம் சாப்பிட்டீங்க, அதுக்குதான் நான் சொல்றது. பட் ஓகேலா, எங்க லைஃப்ல வந்து அவ்வளவு ஒரு கோத்ரூ, நாங்க எவ்வளவோ கோத்ரூ பண்ணிருக்கிறோம். ஆனா வந்து இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் லைஃப்ல. ஓகே, எல்லாமே 4 பிள்ளைங்க. இப்ப அவருக்கு வந்து 3 பேர பிள்ளைங்க இருக்கு, ஒரு மருமைய. சோ நம்ம குடும்பம் வந்து வளர்ந்துருக்கு. இப்ப நாளைக்கு நீ கல்யாணம் செஞ்சா உங்க ஹஸ்பண்ட் ஒரு பாட். சோ உன் பிள்ளை. சோ ஐ ஹோப் நாங்க வந்து எல்லாத்தையுமே கல்யாணம் செஞ்சு கொடுத்து எல்லாத்துக்கும் மருமக பேர பிள்ளை அப்படின்ட்டு நாங்க வச்சுட்டு தான் போனோம் அப்படின்னு. அப்பா எப்போதும் ஒண்ணு சொல்லுவாரு, நான் இல்லாம நீ வாழ்ந்துருவ அப்படின்னு பிள்ளைங்களுக்கே சொல்லி இருக்கிறாரு. சோ அவருக்கு தெரியும் எதுனாலும் நான் தைரியமா செய்யற பொண்ணு, செஞ்சிருவோம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுதான் அவரோட இது. சோ இந்த வரையும் இருக்கிறாருன்னா தேங்க் காட், ஆண்டவர் அவர் ஆசீர்வதித்து நல்லபடியா எந்த ஒரு கெட்ட பழக்கமும் அவர் கூட இல்ல. மக்களுங்களையும் யாருனாலும் உதவின்னு வந்துட்டா உடனே செஞ்சிருவாரு. அதுதான் அவரோட இது. ஆமா, அதேதான். சோ எங்களுக்கு வந்து எங்க அப்பா வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சன் மாதிரி எங்களோட வாழ்க்கையில. கடவுள் வந்துட்டு அம்மா சொன்ன மாதிரி ஒரு ஹிந்து இதுல இருந்தா கூட அவர் வந்து எங்களை ரொம்ப நல்லா பாத்துட்டாரு. இப்ப கிறிஸ்தவ வழிக்குள் கொண்டு வந்திருக்கிறாரு. சோ எங்களையும் ரொம்ப ஆசைப்படுவாரு நம்ம கிறிஸ்தவ வழியில நிறைய காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நல்ல மனுஷன், வெரி கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். எதுவுமே வந்து முடியாது இல்ல அப்படின்னு வந்து மத்தவங்கிட்ட சொல்ல மாட்டாரு. எங்களுக்கு எது சரியோ எது தப்போ அதை கரெக்டா சொல்லுவாரு. ஓ இதை செய்ய முடியாது, நீங்க செய்ய முடியாது. அதுல வர ஏதாவது செய்ய சொன்னா கூட நம்மளுக்கு முன்னுக்கு அவரே செஞ்சு முடிச்சுட்டு வந்துமா I done with this அப்படின்னு சொல்றாரு. So God has blessed us with a very kind father, a wonderful father. So இந்த நாள்ல கூட எங்க அப்பா எங்களுக்கு செஞ்ச எல்லா உதவி, இந்த நாள் வரைக்கும் நாங்க இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்து இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறோம்னா my father has played a very major role in our life. ரொம்ப பெரிய ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. அதற்காக எங்க அப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா, on this Father's Day also we would like to wish you, அம்மா would like to wish you and all other kids, அவங்க யார் இங்க இல்ல, ஷல்னி, நூவின், அக்கா 3 பேரும் சார்பாக wishing you happy Father's Day and we love you so 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 much. Our love is always with us. Thank you.